ஓம் சரவணபவ. இந்த கலியுகத்தில் கண்ணால் பார்க்க முடியாத பிரச்சனைகளையும் காதால் கேட்க முடியாத அளவுக்கு துயரத்தையும் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இதிலிருந்தெல்லாம் ஒரு அளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் பல விரத முறைகளை சொல்லியிருக்காங்க. இதில் முருகன் வழிபாடு என்பது மிக மிக சிறந்தது. கண்கண்ட தெய்வமாக இருந்து பலரும் நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம். முருகனை வழிபடும் பொழுது பல மாற்றங்கள், பல விஷயங்கள், நமக்கு அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த கலியுக கஷ்டங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்கான சில வழிமுறைகளில், பல விரத முறைகளில் சஷ்டி விரதம் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. அந்த சஷ்டி விரதத்தால் பலனடைஞ்சவங்க பல கோடி பேர் இருக்காங்க. முருகனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு இந்த சஷ்டி விரதம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்தில் 9ஆம் தேதி 2020 திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிறை சஷ்டியானது வருகிறது. அந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து, முருகா, எந்த தேய்பிறை சஷ்டியில் இந்த பிறை எப்படி தேய்கிறதோ அதே மாதிரி என்னுடைய துன்பங்கள் அனைத்தும் தேய்ஞ்சு போகணும், என்னுடைய துன்பங்களிலிருந்து என்னை மீட்டு கொடு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்தை கடைபிடித்து முருகனிடம் நம்ம வேண்டுதலை வச்சோன்னா நிச்சயமாக கண்டிப்பாக அந்த முருக பெருமான் நம்மை அனைத்து விதமான துயரங்களிலிருந்தும் மீட்டெடுப்பார். நமது வாழ்க்கைக்கு நல்லதோர் வழியை தருவார். இந்த சஷ்டி திதியானது துவங்கும் நேரமானது மார்ச் 8 இரவு 9:30 மணி. அதே மாதிரி அடுத்த நாள் மார்ச் 9 இரவு 11:30 மணிக்கு இந்த சஷ்டி திதியானது நிறைவடைகிறது. முருகா, எனக்கு தெரிந்த வழிமுறைகளில் நான் உன்னை வழிபடுறேன், என்ன நீ தான் காப்பாற்றணும்னு முழுமையாக முருகனிடம் சரணடைஞ்சிருங்க. இந்த திதியில் நம்ம எப்படி விரதம் இருக்கலாம்னா, உண்ணா நோன்பு மேற்கொள்வது மிக மிக சிறந்தது. இந்த 9:30 மணியிலிருந்து அடுத்த நாள் மார்ச் 9 11:30 மணி இரவு வரைக்கும் நம்ம உண்ணா நோன்பு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி முடியாதவங்க, உடலை என்னால் வருத்திக்க முடியாது, நான் மாத்திரை மருந்து சாப்பிடணும், வயதில் முதியோராக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, பால் பழம் எடுத்துகிட்டு இந்த விரதத்தை கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி தீபாராதனைக்கு பிறகு முடியாதவங்க அந்த ஒருவேளை உணவு, எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி முருகன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மளால் எப்படி அவரை வழிபட முடிகிறதோ, ஒரு வேளை, 2 வேளை அல்லது 3 வேளை, நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து நம்ம எப்படி அந்த முருகனை வணங்குறோமோ அவங்க எல்லாருக்குமே முருகன் கண்டிப்பாக அவருடைய அருளை அள்ளி தருவார். அதனால் முருகன் மேலே பாரத்தை போட்டு இந்த விரதத்தை எடுப்போம். முருகன் அருளால் நிச்சயமாக அனைவருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சரவணபவ. அதே மாதிரி இந்த விரதத்தை நம்ம எதுக்காகலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, கிரக தோஷங்கள், மன அமைதி, குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது, முருகா என் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, நீ தான் என்னுடைய வழிகாட்டுதலாக, என்னுடைய வழிகாட்டி குருவாக வரணும் அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் வேண்டிட்டு, இந்த கலியுக பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு முருகனை வேண்டிட்டு இந்த விரதத்தை எடுக்கிற எல்லாருக்கும் முருகப்பெருமான் நிச்சயமாக ஒரு வழிகாட்டுவார். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை அவரே சொல்லுவார். அதே மாதிரி இந்த விரதத்தில் இருக்கிறப்ப, தீபாராதனை காட்டுறப்ப, நம்ம இல்லத்தில் நம்ம முருகனை வழிபடுறப்ப வேல்மாறல், அதே மாதிரி முருகனுடைய பாடல்கள், அனுபூதி எல்லாமே கேட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். முருகா என்னும் மந்திரத்திற்கு ஈடான மந்திரம் இல்லை. இருப்பினும் இந்த வேல்மாறலை நாம் படிக்கும் பொழுது நமது மனதும் அமைதியடையும், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வும். ஓம் சரவண.